ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சோபகிருத்து வருஷம் ஐப்பசி மாதம் 18-10-2023 இருந்து 16-11-2023 வரை உண்டான நாட்களில் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு 18ஆம் தேதி வந்துடுறார். நம்ம சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை மாதமாக கொண்டாடுகிறோம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் நீச்சம் பெற்று போகிறார் துலாத்தில். இருந்தாலும் இந்த மாதம் துலா மாதம் மிகவும் புனிதமானது. துலா ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. காவிரியில் நீராடினால் எல்லா விதமான புனித நீர்களிலும் நீராடினதற்கு சமம். சரி, முதல்ல கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல அதாவது சிம்மத்தில் சுக்கிர பகவான், புத பகவானும் கன்னியில் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அதாவது துலாத்தில், கன்னியில் கேது பகவான் இருக்கார், மகரத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், ராகு பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கார். இந்த மாசத்துல ஐப்பசி மாசத்துல கோல்சாரம் கிரக மாறுதல்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேனால் 1-11-2023 அன்னைக்கு புத பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு வரார். 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு போய் நீச்சப்படுறார். இது இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம். அதாவது இந்த மாசம் மொத்தமே விசேஷம் தான். இருந்தாலும் 23ஆம் தேதி 23-10-2023 அன்னைக்கு ஆயுத பூஜை. அது நவமி திதியில வரும். அதற்கு பிறகு தசமி திதியில் விஜயதசமி, அதாவது 24ஆம் தேதி பார்த்தேன்னா விஜயதசமி, 28ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகத்தை பார்க்கறது ரொம்பவும் விசேஷம். எல்லா சிவன் கோவிலையும் அன்னாபிஷேகம் நடக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் வருது. ஆனால் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி இந்த கிரகணம் தெரியறதில்லை. அதனால் கிரகணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத சொல்கிறேன். அதே அன்னைக்கு அதாவது 28ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கே பார்த்தேன்னா வாஸ்து நாள் காலை 6:55 8:25 வரலாம் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழித்து இருக்கக்கூடிய நாள். இது ஐப்பசி மாதம். நிச்சயமாக ஒரு முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் வேற. இன்னைக்கு 11-11-2023 அன்னைக்கு தன திரையோதசி, தான்த்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வட மாநிலங்களில் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடுவாள். தன திரையோதசின்னு பேர். மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுவாள். தான்த்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாளில் போய் தங்கம் வாங்கிறதோ, பருப்பு வாங்கிறதோ, அரிசி வாங்கிறதோ, எந்த ஒரு விஷயத்தை வாங்கினீங்கன்னாலும் வீட்டிற்கு செல்வம் பன்மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. அதற்கு அடுத்த நாள் சதுர்தசி, அதாவது 12ஆம் தேதி 12-11-2023 அன்னைக்கு தீபாவளி, நரகாசுர சதுர்தசி ஜெயந்தி, நரக சதுர்த்தி அப்படின்னு பேர். இந்த வாட்டி ஒரு பெரிய ஏற்றம் என்னன்னா, தீபாவளி தனியாக வந்துடுறது, அமாவாசை அதுக்கு அடுத்த நாள் வருது. பொதுவாகவே அமாவாசை அப்படியே ஒட்டிண்டு வரும். அதனால் தலையில் எண்ணெய் வச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த கார்த்தால் 6:15 குளிச்சுடணும், 5:30 மணிக்குள்ளே குளிச்சுடணும். இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வாட்டி குழந்தைகள் எல்லாரும் இந்த 12ஆம் தேதி முழுசுமே உங்களுக்கு சதுர்தசி இருக்கிறதுனால தீபாவளியை தனியாக கொண்டாட முடியும். எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. 13-11-2023 அன்னைக்கு பார்த்தாலேயானால் ஐப்பசி அமாவாசை. சரி, இப்போ இந்த ஐப்பசி மாதம் அதாவது 18-10-2023 16-11-2023 வரை உண்டான சோபகிருத்து வருஷம் ஐப்பசி மாதத்தின் பலன்கள் ஒரு ராசியாக பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், போரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது 18-10-2023 16-11-2023 வரை உண்டான ஐப்பசி மாதத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மூமெண்ட்ஸை வச்சு சொல்லுவோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துலையும் 9ஆம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. 9ஆம் இடத்தை பார்த்தோன்னா சூரியன், புதன், செவ்வாய். இதை தவிர 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். பெரிய ஏற்றம். முயற்சி ஸ்தானத்தில் போய் குரு பகவான் உட்காந்து முயற்சி ஸ்தான அதிபதியையும் பார்க்கறது பெரிய ஏற்றம். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கும்பராசிக்காரர்கள் இப்போ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக போகலாம். அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமண யோகம் விட்டது. ஏன்னா சமசப்தமத்தில் உங்களுக்கு களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் இருக்கார். குரு பகவானால் பார்க்கப்படுறார். களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கார். களத்திர ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கார்.
பெரிய ஏற்றமான காலம். அதாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. திருமண வாய்ப்பு மிகவும் சீக்கிரமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா 2/11/2023 அன்றைக்கி போகிறார். ஸோ அதுக்குள்ளே வந்து திருமணத்திற்கு பார்த்து, அதாவது ஜாதக பரிவர்த்தனை அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டால்னா நல்லபடியாக வந்து திருமண பாக்கியம் நிச்சயமாக போகும். ஏன்னா சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை வந்து குரு பார்த்தாலும் களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய அதற்கு வந்து ஒரு காரகத்துவம் பெற்றவர் வந்து சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் தடங்கல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் 11ஆம் மாதம் 2ஆம் தேதிக்கு அவர் வந்து மாறுறார் சுக்கிர பகவான். அதற்கு முன்னாடியே முடிந்த வரலும் வந்து நீங்கள் திருமணத்தை பார்த்து முடிச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. அதற்கு பிறகு திருமணமானவர்களுக்கு ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகிட்டு அவர்களுக்கு வந்து குழந்தை பிராப்திக்கு வெயிட் பண்ணுறவாளுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதியே 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து கண்டிப்பாக குருவின் பார்வையிலையும் இருக்கார். காதலித்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கும் இந்த காலகட்டத்தில் வீட்டின் சம்மதத்தோடு கண்டிப்பாக காதல் கல்யாணம் நடக்கும். அதை தவிர 5ஆம் இடமும் வலுத்து போயிருக்கு. ஏன்னா 5ஆம் அதிபதியும் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கார். 1ஆம் தேதி அன்றைக்கி 1/11 அன்றைக்கி அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால் வந்து பார்த்தா ஏன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவும் நல்ல தனித்த புதனாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கார். அதனால் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். ஆனால் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னாலும் அதில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமாதிபதின்ற ஒரு 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரவு வரும். தந்தை வந்து உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்குன்னு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் அவர் பண்ணி தந்துடுவார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பண வருமானம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அமோக கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவர்மெண்ட் வேலைகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து சிம்மம் வந்து சுபத்துவம் அடைகிறதும் அவர் 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசியை பார்க்குறதும் பெரிய ஏற்றம். ஊரை விட்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களை நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் சுபர்கள் பார்வை அப்படின்றது வந்து ஒரு 15 நாள் தான் இருக்குது. அதாவது 1ஆம் தேதி வரலும் தான் இருக்குது சுக்கிர பகவானுடைய பார்வை. அதற்கு பிறகு உடல் நலத்தில் சற்று கேடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு மேலே உடல் நலத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல தனித்த புதன் இருக்கிறது பெரிய விசேஷம். தந்தையாரின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஆனால் தாயின் உடல்நிலையில் நவம்பர் 2ஆம் தேதிக்கு மேலே சற்று பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி போய் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறதும் கேதுவோட சம்மந்தப்படுறதும் அந்த அளவு உச்சிதமில்லை. இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அவங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரப்போகிறது. நீங்கள் இந்த ஸ்ரீரங்கம் பக்கத்தில் திருவெள்ளரை போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. புண்டரீகாட்ச பெருமாள் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் வந்து குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ராகு கேது சூரிய சந்திரன் எல்லாருமே இருக்கக்கூடிய பெருமாளோடு இருக்கார் எல்லாமே. அதனால் அது ராகு கேது தோஷம்னாலும் அங்கே போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேனால் 9ஆம் தேதி 10ஆம் தேதி நவம்பர் மாதம் வந்து இந்த 2 நாட்களும் தவிர்க்கணும். ஏன்னா சந்திராஷ்டம காலம் வருது. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். பொதுவாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. உடல் நலத்தில் நிச்சயமாக கவனம் தேவை. அதாவது 2ஆம் தேதிக்கு மேலே. அதை தவிர தாயின் உடல் நலத்திலையும் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.